விஜய் டிவி ஒரு 4th ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில வந்து சபரிக்கும், வினோத்துக்கும் ஒரு ஃபைட் நடக்குது. அதில வந்து வினோத் வந்து சபரிய பார்த்துட்டு சொல்றாரு, "ஏய் நீ வந்து 93 நாளா என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? இதோ இப்படி பண்ணிட்டேல்ல, அப்படி பண்ணு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்க." அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அரோரா சொல்றாங்க, "இப்ப என்ன பண்ணிட்டான்னு நீ வந்து 93 நாளா இப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணி வினோத் கிட்ட பேசுறாங்க. அது சபரிய பார்த்தா, பிரவீன பார்த்தான்னு கூட ஒரு சின்ன கன்ஃப்யூஷனா தான் இருக்கு. நான் 93 நாள்னு சொன்னனால சபரியா தான் இருக்கணும். உடனே அரோரா சொன்னதுக்கு வந்துட்டு வினோத நாங்க எந்துட்டு வராங்க. "ஏம்மா நீ வந்துட்டியா சப்போர்ட்டுக்கு உடனே? நான் போன உடனே அப்படியே வந்து பின்னாடி பேசுற 93 நாளா என்ன பண்ணிட்டேன்னு கேட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட வந்து பேசுறாங்க. "நான் அவன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்னங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே அரோரா சொல்றாங்க, "சரி ஏதோ ஒண்ணு கேட்டுட்டாரு. உடனே டக்குன்னு அவுட் ஆஃப் நோவேர் வந்துட்டீங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி பிரவீன் என்ன கேட்டாருங்கிறது தெரியல." உடனே சாண்ட்ராவும் சொல்றாங்க, "என்ன வினோத் இப்படியெல்லாம் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து வினோத பார்த்து சொல்றாங்க. உடனே சபரி சொல்றாரு, "டேய் நீ உட்காந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள் என்னதுன்னு கேட்டேன். நான் உனக்கு சொன்னேன். அதுக்கு நீ ஏன்டா கத்துற?" அப்படின்னோடனே, "நீ தான் கத்துன. நீ ஏன்டா கத்துனன்னு?" ஃபர்ஸ்ட் வினோத் கேட்குறாரு. அதுக்கு சபரி, "நீ தான்டா கத்துன. நான் கத்தல." அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்றாரு. "நீ பேசினது எனக்கு கோவமா இருக்கு. நானும் கோவமா பேசிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கோவமா போறாரு. பட் எல்லாரும் வினோத தான் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அவர் தேவையில்லாம அதிகமா கோவப்பட்டிருக்கார் போல இருக்கு. அதுதான் நமக்கு அந்த ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது. பட் ரியலா எபிசோட்ல வரும்போது தான் யார் மேல தப்பு, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அத பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.